திரு ஸ்ரீதர், தாவேகா தரப்புல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மீண்டும் தொடங்கலாம் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது உள்ளரங்க கூட்டமாக திட்டமிடப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? காரணம் ஆப்வியஸ். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஓப்பன் சீக்ரெட், ஓப்பன் புக். ஆளுங்கட்சி என்னுடைய 40 கால அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும், அது ஆளுகின்ற கட்சியோ ஆண்ட கட்சியோ யாராக இருந்தாலும், ஜனநாயக நாட்டில் தேர்தல் திருவிழா, தேர்தல் கழகத்தில் எல்லோரும் பங்கெடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அப்படி எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் தேர்தலை மக்களை சந்திக்க வேண்டும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவு பெற்று மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் முந்தா நாள், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர் போய் அங்கே கொடுத்தாரு. முந்தா நாளா, ஒரு வாரத்துக்கு முன்பா, ஒரு மாதத்துக்கு முன்பா? இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே என்ன டைம்குள்ளே அந்த கிளாரிட்டி மனு கொடுத்தவங்களுக்கும் இல்லாததுதான் சிக்கல். அதாவது அதை தான் சொல்லி வரேன். அதாவது எப்படின்னா, இதுகாரம் நான் 40 வருஷமாக கேள்விப்பட்டதில்லை. எப்போவுமே ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு மாறு கொடுக்கும்போது காவல்துறை என்ன சொன்னால் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷனும் பார்ட்டி அந்த நடத்துகிற கட்சிகளையும் அந்த டிஸ்ட்ரிக்டிலோட யாராவது இன்சார்ஜ் போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து ஒரு லைசன்ஸ் கமிட்டி ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த லைசன்ஸில் எப்படி கூட்டம் நடத்தணும், எங்கே நடத்தணும், எத்தனை அளவு கூட்டம் வரும், இந்த கூட்டத்தினுடைய காம்போசிஷன் ஆஃப் தி பப்ளிக் எவ்வளோ, இந்த க்ரௌட் சைக்காலஜி எப்படி, இந்த க்ரௌடு மூவ்மெண்ட் எப்படி, இந்த க்ரௌடு என்ட்ரி எப்படி, எக்ஸிட் எப்படி, இதெல்லாம் அரசியல் பொதுக்கூட்டங்களை புதுசா இல்ல விஜய் தான் அப்படியான ஒரு கூட்டத்தை நடத்துற மாதிரி புதுசா இல்லையே. நீங்கள் இருந்த அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காங்க. ஆனா 41 பேர் உயிரிழந்தது இதுதானே முதல் முறை. அதுதான் சொல்றேன் அதைத்தான் சொல்ல வந்தேன். எப்பவுமே ஒரு லைசன்ஸ் பண்ணி நீங்க எதாவது பார்த்துக்கணுங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலாக பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது மைக்கில் கூட சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபோனு கிராம ஃபோனை வச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி போகணும், க்ரௌடு எப்படி இருக்குது, க்ரௌடு மூவ்மெண்ட் இருக்குது, க்ரௌடு எப்படி அந்த அன்ரோலி க்ரௌடா, க்ரௌடு டிசிப்ளின்டு க்ரௌடா, அந்த க்ரௌடு மூவ்மெண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. விஜய் பக்கத்தில் மாவட்ட செயலாளரோ நகர செயலாளரோ இருந்தாங்களா? பவுன்சர் தான் இருந்தாங்க. மக்களை பாதுகாக்கிறதுக்கு யார் இருந்தாங்க? அது இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துங்க. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துடைய க்ரௌடு சைக்காலஜி, க்ரௌடு மூவ்மெண்ட்டு, க்ரௌடுடைய டென்சிட்டி, ஒரு டென்சிட்டியில் எத்தனை ஸ்கொயர் மீட்டரில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது எந்த கட்சிக்காரருக்கும் தெரியாது. தே ஆர் நாட் எக்ஸ்பர்ட் பீப்புள். யார் எக்ஸ்பர்ட் பீப்புள்? எதர் த போலீஸ் ஆர் தி ஃபயர் சர்வீஸ் பீப்புள். இவங்க தான் எக்ஸ்பர்ட். அவங்க தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறாங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில். நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்காலையும் ப்ரோசஸையும் கைட்லைன்ஸையும் இங்கே படித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர். அதான் சார், எந்த கட்சிக்குமே தெரியாது, தாவேகாவுக்கும் தெரியாது, எந்த கட்சிக்கும் தெரியாது. அப்போ என்ன அதுக்கு தான் ஒரு லைசன்ஸ் போடுறது. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, போலீஸ் தான் எக்ஸ்பர்ட். அதனால நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க. லைசன்ஸ் கமிட்டின்னு பேர் அது. அந்த கமிட்டி போட்டு தான் அது பண்ணுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் 40 வருஷமாக அங்கே அரசியல் கூட்டம் நடத்தியிருக்கோம். இதில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு ஒரு டிராஃப்ட், எஸ்ஓபி டிராஃப்ட் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்திருக்குது, இந்த அரசியல் கட்சிகள் தான் அதை செய்யணும், அதெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகள் தான் அதனுடைய என்ன இதுனாலும் மக்களை பார்க்குறதோ வைக்கிறதோ போகிறதோ அப்படி எல்லாமே அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டு, ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. அப்போ போலீஸுக்கு என்ன வேலை, கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை, பப்ளிக் யார் பார்க்குறது? இப்போ அரசியல் கட்சியை நடத்த வச்சுங்க, தாவேகா நடத்த வச்சுங்க. தாவேகா இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா? அதுதான், அது எங்களுடைய கட்சியுடைய எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல நாங்கள் இன்னும் கவர்மெண்ட்டும் காவல்துறை நமக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம மக்களை நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி இது பண்றோம். ஆனா இப்போ சேலத்துல அனுமதி மறுத்ததற்கான காரணமே கார்த்திகை தீபம் அந்த நாள்ல பாதுகாப்பிற்கு போலீசார் அங்க போயிடுவாங்க, அதனால போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ற அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனா நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களே. கரெக்ட், நீங்க வாஸ்தவமான பேச்சு. ஒரு முத நாள் ஃபோர்ஸ் பூரா கார்த்திகை தீபத்துக்கு போயிடும், ஒரு 3000 பேர் 4000 பேர் டெபுட் பண்ணுறான்னு வைங்க. மீதி போலீஸ் ஃபோர்ஸில் யாரில் வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த
இந்த கார்த்திகைக்கு போகிற போலீஸ் ஃபோர்ஸை விட்டுட்டு மற்ற போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து நிறுத்தலாம்ல. நீங்கள் வந்து க்ரௌடு என்ன ஒரு எஸ்டிமேட் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு எஸ்டிமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க 20 பேருக்கு ஒரு ஆள் போடுறேன்னு சொல்கிறாங்க, அல்லது 50 பேருக்கு ஒரு ஆள் போடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இவங்க ஒரு ஃபோர்ஸ் இங்கே கொண்டு வரலாமே. ஒரு சிம்பிளான கேள்வி சார், தாவேக்காவோட கூட்டத்திற்கு பந்தோபஸ்து போகிறது மட்டும்தான் காவல்துறைக்கு உள்ள ஒரே வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வக்கீல் பக்கத்திலே இருக்கார். ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 9 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகிள் 19 ஆர்டிகிள் 14 நம்ம அப்ளை பண்ணி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தில் ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் வருகின்ற நேரத்தில் எந்த கட்சியும் மக்களை சந்திக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். அப்போ அதுக்கு உண்டான கன்ஜீனியல் அட்மாஸ்பியரை, அதுக்கு உண்டான அட்வைஸை, அதுக்கு உண்டான களத்தை அரசியல் கட்சிகள் வந்து பெர்மிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அதை மேக்ஸிமம் அக்காமடேட் பண்ணி எப்படி சீக்கிரம் நடத்துறது. அதை போஸ்ட்போன் சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அரசியலுக்கு இந்த தேர்தலுக்கு 5 மாதம் தான் இருக்குது. தாவேக்காங்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவ்வளோ ரூரல் மாசுள்ள பார்ட்டி, எல்லாரும் பார்த்துருப்போம், எல்லா கூட்டங்களையும் பார்த்துருப்போம். இப்படியே முடக்கிட்டு இருந்தா ஜனநாயக நாட்டில் எப்படி தேர்தல் சந்திக்கிறது? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, எப்படித்தான் தேர்தல் சந்திக்கிறது? மக்களை சந்திச்சுதான் ஆகணும். அதுதான் நான் கேட்குறாங்க, மக்களை சந்திக்கணும்ல, மக்களை சந்திச்சுதான் தேர்தல் நடத்தணும். அதாவது ஐயா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியலை பார்க்குறவர். எம்ஜிஆர் வந்து விஜயை விட பல மடங்கு கரிஸ்மாட்டிக் உண்டவர், அரசியல் உணர்வும் சமூக பொறுப்புணர்வும் கொண்ட ஒரு தலைவர் அவர். இன்னும் சொல்ல போனா ஆகையினால எம்ஜிஆர் அவளும் கூட்டம் இருக்கும்போது எம்ஜிஆர் கூட்டத்தில் கத்தி வச்சு கொண்டு வந்தா எம்ஜிஆர் சொன்னார், இனி தொண்டர்கள்லாம் கத்தி வச்சுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் வந்தார். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாரும் தேர்தலுக்கு வரட்டும், எதாலும் கடத்துக்கு வரட்டும், வர விடுங்க, அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. மக்கள் தீர்மானிக்க போறோம், மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? மக்கள் தீர்மானிக்கட்டுமே. உங்களை நல்லவனா எடுத்துட்டு போறாங்க, இவர் நல்லவனா எடுத்துட்டு போறாங்க, நான் நல்லவனா எடுத்துட்டு போறாங்க, அப்படிதானே இருக்கணும் போட்டி. ஓகே, நம்ம கேட்போம். திரு அபூபக்கர், நான் வரேன். திரு அபூபக்கர், இப்போ சீமானம் நிறைய கூட்டங்கள் தொடர்ந்து நடத்துறார். எல்லா கூட்டங்களுமே வெளியில தான், வெளியாக ஒரு திறந்த வெளியில நடத்தப்படுற கூட்டங்களா தான் அது நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க தாவேக்கா மட்டும் சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்திருக்கா? இல்லை, அடிப்படையில் இப்போ ஐயா சொன்னாங்க, நாங்கள் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படி இப்படி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம், ஒரு பொது இடத்துல கூட்டம் நடத்துறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, சுதந்திரம் வாங்கின காலகட்டத்திலேருந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ அரசியல் கட்சியினுடைய தொண்டர் மனநிலைன்னு ஒன்று இருக்குது, தலைவர் மனநிலைன்னு ஒன்று இருக்குது. ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். இப்போ தொண்டர் மனநிலையில் குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடங்க மாட்டாங்க, சில சம்பவங்கள் நடக்கும், அசம்பாவிதங்கள் நடக்கும், மைனராக நடக்கும். ஆனால் எந்த கட்சியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்காத விதமாக, இன்னும் நான் சொல்கிறேன், திமுக மேலே அதிமுக மேலாம் பல விமர்சனங்கள் இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த கட்சியினுடைய தொண்டர்களும் கேடர்ஸும் தாவேக்கா மாதிரி ஒரு கட்டுக்கு அடங்காத ஒரு கேடர்ஸ் யாருக்குமே கிடையாது. திமுக மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது, அதை தனியாக பேசுவோம். ஆனால் திமுக காரங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினதாகவோ, மரத்து மேலே ஏறினதாகவோ, பொது சொத்தை அடித்து உடைச்ச மாதிரியோ, இப்படி ஒரு கூட்டத்தில் இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்பா இவங்க கூட்டம் எங்க நடத்தினாலும் சரி, சிவானந்தா சாலையில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நான் முடிச்சறேன் 2 நிமிஷம். விவேகமான கூட்டம்னு பார்க்க முடியாதா? கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படினு தான் பார்க்கணும். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறணும்னா அதுல ஷாக் அடிக்கும், மரத்து மேல ஏறணும், நம்ம கீழே மர கிளை உடைஞ்சு விடுது, கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொது சொத்து நம்ம மக்களுடைய வரி பணத்துல கட்டப்படுறது, இதை உடைக்க கூடாது அப்படின்றது ஒரு பேசிக்கான சிவிக் சென்ஸ். இதுக்கு நீங்க ஒரு அரசியல் எக்ஸ்பர்ட் ஆகவோ, ஒரு கட்சியில இதாக இருக்குதுல்ல, சாதாரண 6 அறிவு கொண்ட அடிப்படை மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இதெல்லாம். ரோட்ல எத்தனையோ பேர் பயணிக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து பஸ்ஸுக்கு போறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க, யாராவது மேலே ஏறிட்டு இருக்கிறாங்களா? அப்ப என்னடான்னா உச்சபட்சமான திரை கவர்ச்சி. இன்னும் சொல்லப்போனா இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் பெரிய ஃபேன் பேஸ் உள்ளவர், பெரிய ஸ்டார் உள்ளவர், தன்னுடைய கதாநாயகனை பார்க்கறதுக்கு கூடுறாங்க. இப்ப எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சிவானந்தா சாலையில், அதுல விஜய் கலந்துக்கிறல, ஆனா அதுலயும் சென்ட்ரல் மீடியா போட்டு உடைச்சிருக்காங்க. அப்ப இது என்ன எடுத்துக்கிறது? அப்ப விஜய் கலந்துக்கிட்டாலும் சரி, கலந்துக்கிட்டாலும் சரி, இவருடைய தொண்டர் மனநிலை அப்படின்றது வந்து பொதுச்சத்தை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது நான் சொல்லல, சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பண்றாரு, மெட்ராஸ்ல ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போடுறாரு. அந்த ரிட்டுல நீதிபதி கேட்கிறாரு, நீங்க வர்றதுனால பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது, தனி சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது, இதுக்கு யார் பொறுப்பு? அப்போ லெட் தம் ஃபார்ம் கைட்லைன்ஸ் ஃபார் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ சிடிஆர் நிர்மல்குமார் தொடர்ந்த வழக்குல என்ட்ரி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இப்ப அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு இப்ப எல்லா கட்சிகளுக்கும் தலைவலி. இப்ப எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்க கூட்டம் நடத்தணும்னு சொன்னா டெபாசிட் கட்டணும், 5000 பேரை கூட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கட்டுத்தொகை.
இப்படி சொல்றாங்க. அப்போ நாங்க வந்து பொருளாதாரத்துல வலிமை இல்லாத ஒரு கட்சி. நாங்க மக்கள் கிட்ட ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க மக்களுடைய கிரவுட் ஃபண்டிங் மூலமா கட்சி நடத்துறோம். அப்போ எங்களை வந்து நீங்க 5 லட்சம் கட்டு 10 லட்சம் கட்டுனா அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சி பண்றதுனால ஒட்டுமொத்த கட்சிக்கு இன்னைக்கு பிரச்சனை. அப்போ எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துது. நாங்களும் கூட்டம் நடத்துறோம், போராட்டம் பண்றோம். இன்னைக்கு அடக்குமுறைகள் இருக்கு. நாங்க கூட இன்றைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்து இருக்குது. நாங்க இன்னொரு நாள் நடத்துவோம். அப்போ ஆளக்கூடிய கட்சி வளர்ந்து வர கட்சிக்கு ஆப்வியஸா எதிராகத்தான் இருக்கும். ஆனா உங்க மடியில கணம் இல்லாம இருக்கா? தாவேக கிட்டே பிரச்சனை இருக்குது. அதுதானே இங்க பிரச்சனை. எதை பிரச்சனைன்னு சொல்றீங்க? இவ்வளவு நேரம் சொன்னல. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஏதாவது ஒரு கூட்டத்துல நாங்க ஏதாவது பொது சொத்தை போட்டு உடைச்சிருக்கிறோமா? ஒன்னும் சொல்ல முடியுமா? 15 வருஷமா ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? தாவேக கட்சி தொடங்கப்பட்டது இப்போ. ஆனா அவங்க எல்லாருமே தாவேக தொண்டர்களாகவே இவ்வளவு ஆண்டுகளாகவும் இருந்தாங்களா? இல்ல அவங்க தான் சொல்றாங்க நாங்க 30 வருஷமா ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம், எங்க தொண்டர்கள் அரசியல் படுத்திருக்கோம் அப்படி தானே சொல்றாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள்